ஏன்னா வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து வியூஸ்க்காகவோ லைக்ஸ்க்காகவோ இந்த வீடியோ இல்லை. நான் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ. ஏன்னா நம்மளோட சந்தோஷம் நம்மக்கிட்ட இருக்கிறத விட நம்ம மற்றவங்களுக்கு பண்ணி நம்ம சந்தோஷப்படுற சந்தோஷம் வந்து பெருசுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அது உண்மையாக இல்லையான்னு தெரியல, ஆனால் நான் எப்போயா ட்ரை பண்ணுவேன். உங்கள் யூடியூப் யாரும் ட்ரை பண்ணுறேன் இதுமாதிரிலாம் நீங்கள் பண்ண மக்களே. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான வீடியோ ஒன்று பண்ண போகிறோம். என்னன்னா மாமா வருஷத்தில் ஒரு நாள் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணார். அன்னதானம் அப்படிலாம் இல்லை, பல்லோரு அப்பப்போ. ஆனால் வந்து ஒரு நாள் வந்து மாலை போட்டுட்டு இருக்கும்போது கம்பல்சரியாக பண்ணுவாப்புல. இந்த வாட்டி எத்தனை பேர் மாமா போடுறோம்? 350 பேருக்கு போட போகிறோம். 350 பேருக்கு போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா பலாக்காய் பிரிஞ்சி, அப்புறம் கேசரி, அப்புறம் இது சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைட்டா. ஆனால் என்ன மேட்டர்னா இம்பார்ட்டன்ட் விஷயம், சமையல்காரெலாம் வைக்கல, நாங்களே சமையல்கார மாதிரி ஒரு ஆளை அவரே கூப்பிட்டு நாங்களே செய்ய போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் ஸ்பெஷலு. வேலாயுதன் ஒரு அண்ணன், அவர் கொஞ்சம் நல்லா சமைப்பார். எங்கள் டீமில் சூப்பர் சமையல்கார். சில்லாத படத்தில் நல்லா சமையல்கார். அவ்வளோதான். நம்ம வந்து 100 பேருக்கு எப்பவுமே ரோட்டில் இருக்க கொஞ்சம் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருவோம். மீதி வந்து இங்கேயே நம்ம வீட்டாண்ட வச்சு எல்லாருக்கும் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அப்படியே நல்லா இருக்கும். ஆனால் வந்து மெயினாக என்னென்னா கொடுக்கும்போது நிறைய பேர் இல்லாதவங்க இருக்கிறவங்க வாங்குவாங்க. ஆனால் அந்த 100 பேரில் ஒரு 10 பேர் இல்லாதவங்க வாங்குவாங்க. அதுக்காக அதனால தான் வந்து இது பண்ணுறது. அம்மா தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி எப்போ டைம் கிடைக்க சொல்ல உங்களால் முடிஞ்சது ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடுறது மன நிறைவாக இருக்கும். அதுதான் நல்லது. நம்ம எதுவும் போசலை எடுத்துன்னு போகிறது கிடையாது. கடைசி வரை நம்மளே இப்படி தான். அதனால இருக்க சொல்ல 4 பேருக்கு செலவு பண்ணி இருக்க சொல்லலை. நானே இருக்கப்பட்டோம் கிடையாது. ஏதோ என்னால் முடிஞ்சது நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு சேவிங்ஸில் ஏதோ முடிஞ்சது. அதான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு இந்த மாதிரி பண்ணினா மன நிறைவாக இருக்கும். கண்டிப்பாக திருப்தியாக இருக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதமும் உடல் நோய் நோய் இல்லாமல் நம்ம நல்லா வாழ்றதுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிடணும், ஒரு மன நிறைவாக வாங்கி நம்மளுக்கு வாழ்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்களும் செலவு பண்ணுங்க. கண்டிப்பாக. ஏன்னா வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து வியூஸ்க்காகவோ லைக்ஸ்க்காகவோ இந்த வீடியோ இல்லை. நான் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ. அம்மா இது ஃபுல்லாக வந்து சமைக்கிறது, அம்மா கொடுக்குற அந்த அட்ராசிட்டிலாம் பாருங்க. அந்த அளவு நிறைய அந்த அளவு நகைச்சுவையெல்லாம் இருக்காது. ஒரு நார்மல் வீடியோவாக தான் இருக்கும். சமைக்கிறது, அதை எடுத்து போய் கொடுக்குற டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அது மட்டும்தான். உங்களால் முடிஞ்சால் 4 பேர் 5 பேர் இல்லை, ஒரு ஆள் உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்குறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அதான் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்த வாட்டி நம்ம உங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறோம். 5 பேருக்கு மேலே போடுவோம். அதையும் வீடியோ போடுவோம். அவ்வளோதான். அடுத்த வருஷம் தொடர்ந்து ஸ்டே டியூன் மக்களே. பாய். தொடர்ந்து வீடியோ பாருங்க.
தவறு நடந்து விட்டது. என்னன்னா இது சமைச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சோம், பேக் பண்ண அங்கே காலி பண்ணிவிட்டு அது முன்னாடி ஃபஸ்ட் பேக் பண்ணோம்ல, அதில் வந்து குழம்பு எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோம். சரி கோளாறு. அதான் இப்போ நாங்கள் வீட்டால் இருந்து 2 பேரும் எங்கள் மாமாவே எங்கள் அப்பாவே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கோம். அந்தானே திரும்பி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். பாருங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. எல்லாம் பண்ணுறதே தெரில அவசரத்தில் அங்கே. ஏன்னா அங்கே முடிச்சோன்னே உடனே சடனாக கிளம்புறதுனால என்ன பண்ணுறது தெரில. அப்படியே கொஞ்சம் டப்புன்னு எல்லாத்தையும் ஏற்றணும். அதெல்லாம் வந்து குழம்பு மிஸ் ஆகிடுச்சு, வீட்லேயே வச்சுட்டு வந்துடும். அதான் மேட்ரு. சரி ஓகே, நம்ம பாப்பாத்தோட வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் ஒருத்தவங்களுக்கும் ஒரு சிலவங்க நார்மலாக வாங்குறவங்க நார்மலாக வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ 9 ஆகிட்ட கொடுத்தது அந்த மாதிரி. ஆனால் சாப்பிடாம சாப்பாடோட அருமைனா எல்லாருக்கும் நம்ம சாப்பாடோட அருமை தெரியும். சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கொடுக்கும் போதும் அவங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷம், அப்புறம் அவங்க வந்து பேசுகிறது, அவங்க சொல்கிற வார்த்தை நன்றிப்பா நைனா அதெல்லாம் சொல்லும் போது நார்மலாக சொல்ல மாட்டாங்க. அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஏன் தொடர்ந்து போனோட தோணுது. பார்ப்போம் மேலே என்ன எழுதியிருக்கோ அதை பண்ணுவோம் இல்லையா அப்படின்ட்டு நம்ம குழுவினர்கள் தான் முடிவு பண்ணல. தொடர்ந்து வீடியோ போக வாங்கலை, யாருக்கும் வர மாட்டாங்க. வாங்க பார்ப்போம். அப்படியே குழம்பு வந்தோடனே திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். குழம்பு ஏற்றுறது இவங்க ஒரு 1/2 hour ஆகிட்டாங்க. என்னோட ஃபேவரட் தலைவர் இருக்காரு பெரம்பூர்ல. அப்படியே மாலம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து நல்லா இருக்கவங்க வாங்கினாலும் அதில் 10 பீப்புளில் ஒரு பீப்புள் ஆச்சு வந்து கஷ்டப்படுறாங்க வாங்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆச்சி சாப்பாடு ஸ்லோவா எழுப்புங்க. இந்தாங்க படுங்க. சாப்பிடுங்க. அப்புறம் மக்களே ஒரு வழியாக கொடுத்துட்டு வந்துட்டோம். செம்மையாக போச்சு. என்னென்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், ஒரு 350 பேரில் ஒரு 300 பேர் இருக்கப்பட்டவங்க வாங்கினாலும் ஒரு 50 பேர் வந்து இல்லாதவங்க வாங்கினாங்க. சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுறவங்க வாங்கினாங்க. அவங்களோட ஃபேஸில் வந்து அந்த வீடியோலாம் கரெக்டாக மாட்டிச்சா தெரில, ஆனால் அவங்க ஃபேஸில் பார்த்த சந்தோஷம் அந்த வந்து செம்ம ஃபீல். அது நான் வந்து இதில் வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னா, நார்மலாக வந்து மாமாவுக்கு கட் பண்ணி கொடுக்குறது, ஹெல்ப் பண்ணுறது, டபுராக தூக்கிட்டு வருது தான். எல்லாம் ரீல்ஸ்லாம் பார்ப்போம்ல, இந்த அக்கா கல்யாணத்தில் தங்கச்சி கல்யாணத்தில் ஒரு பண்ணு நடக்குமே, ஃபுல்லாக வேலை வாங்கலாம், அது மாதிரி தான் செஞ்சோம். ஆனால் இருந்தாலும் அந்த வேலை ரொம்ப இவ்வளோ வெயிலில் போகும்போது கொஞ்சம் லைட்டாக கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் ஒருத்தவங்க கொடுக்கும் போதும் அவங்க சொல்கிற இது நல்லா இருப்பா, சந்தோஷம், நன்றி அதெல்லாம் சொல்லும் போது அவங்க ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முக்கியமாக நம்ம கேமராமேன் தான் நன்றி சொல்லலாம். நல்லா தான் எப்படி வீடியோ எடுத்துருக்காரு தெரில, ஃபுல் வீடியோ எடுத்து வெளியே பார்த்தா தெரியும். இதெல்லாம் சொல்ல விருப்பம் போறியாப்பா? எதுவுமே இல்லையா? எப்பயும் போல மௌனம் வச்சுருக்கானா? உங்களால் முடிஞ்சது ஒரு ஆளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஆள் ஃபுல்லாக வாங்கி தரவங்க உங்கள்கிட்ட இருக்கிற காசுன்னு ஒரு 10% ஏதாவது வாங்கிக்கோங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. ஏன்னா நம்மளோட சந்தோஷம் நம்மக்கிட்ட இருக்கிறத விட நம்ம மற்றவங்களுக்கு பண்ணி நம்ம சந்தோஷப்படுற சந்தோஷம் வந்து பெருசுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அது உண்மையாக இல்லையான்னு தெரியல, ஆனால் நான் எப்போயா ட்ரை பண்ணுவேன். என்கிட்ட காசு இருக்கும்போது யாராவது கேட்டாங்க கொடுக்கும்போது அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். உங்களால் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு நல்ல வீடியோவாக தெரில, எங்களால் முடிஞ்சதுக்கு நல்ல வீடியோ நாங்கள் பண்ணதே ஒரு பெஸ்ட்டான வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் எங்களுக்காக நாங்கள் எதுவுமே பண்ணிக்கல, மற்றவங்களுக்காக பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நாங்கள் ஒரு இன்னொரு ஐடியாவும் இருக்குது, 1000 சப்ஸ்கிரைப் வந்தால் நம்ம சேனல்லேருந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி அடுத்த வீடியோ ஸ்டே டியூனில் இருங்க. பாய்.